இப்போ முருங்கை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி நம்பர் 1 வேர்ல்டுலேயே வந்து முருங்கை உற்பத்தி பண்ணுறது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வளராது. இந்த வறட்சியான இடத்துக்கு வர்றதுக்கு மிகச்சிறந்த இதுங்க. எங்கெங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டஞ்சத்திரம் அந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் வறட்சியான இடத்துக்கு வரும். மற்ற இடத்துலையும் வருதுங்க. ஆனால் பனி வந்து இதுக்கு சுத்தமாகவே ஒத்து வராது. பனியும் மழை வந்து சுத்தமாக அறவே ஆகாது இதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா தான் அதுக்கு பெஸ்ட்டு. இப்போ இதை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. முருங்கை சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா, முருங்கை கீரை எடுத்துட்டிங்கன்னா பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கும். அதில் கொஞ்சம் நல்லா சமைக்கிறவங்க சமைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முருங்கை கீரை பொடி பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா போட்டிருப்பாங்க. இதுக்கு எதுக்காக போடுறேன்னா, நீங்கள் வீட்டில் செய்ய முடியுதுன்னா செய்யுங்க. செய்ய முடியாதவங்க, எங்களுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாங்க. விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கையில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து முருங்கை வந்து நல்லது. விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பு கால்சியம் அதிகமாக இருக்கனால இந்த எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் பார்த்திங்கன்னா மூட்டு மாற்று சிகிச்சைக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சொன்னாங்க, முருங்கை இதை சாப்பிடுங்க, சூப் சாப்பிடுங்க. நாங்கள் நீங்கள் பொடியை எடுத்துக்கலாம், இல்லை சூப்பாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அதுவும் முடியல அப்படின்னா பொடியை எடுத்துகிட்டு வெறுஞ்சாப்பாடு வச்சுட்டு நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாங்க. இது ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கும் கூட அந்த சருமம் வந்து மேனி வந்து பளபளப்பாக இருக்கணுங்கிறதுக்காக முருங்கையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மக்கள் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதை யூஸ் பண்ண தான் வந்து நீங்கள் நம்ம மருத்துவத்தில் அதாவது வந்து மருந்து மாத்திரைகள் அதிகமாக உட்கொள்ளாமல் தேவை இருக்காது. அதை மெடிசன் அதை தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஆக்சுவலாக நம்ம இயற்கையாக கிடைக்கிறத டேரெக்டாக எடுக்கிறது ரிப்போர்ட் அதை ஏன் போய் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது தான். அந்த கீரையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துங்க. இது பார்த்திங்கன்னா அப்புறம் சர்க்கரையோட அளவு குளோரோஜோனிக்னு ஒரு ஆசிட் இருக்கான். அது வந்து நீங்கள் அந்த சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் வச்சு இருக்குது அப்படிங்கிறாங்க. மற்றெல்லாம் வேணும்னா நீங்கள் போய் இதில் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் போட்டிங்கன்னா தெரியுது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வருங்கால சந்ததி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. அது ரொம்ப நல்லது. பெரியவங்க முதல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 50 வயசுலேயே மூட்டு வலி, முழங்கால் வலி, அந்த வலி இந்த வலின்ட்டு போயிடுறாங்க, ஆஸ்பத்திரி வராங்க. அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு போக முடியாமல் வேலைக்கு போனாலும் பிரச்சனை, ஆஸ்பத்திரி போகணும். நீங்கள் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கன்னா 3 பேர் கூட இருக்கணும். இப்போ அது வந்து நம்மளோட ஃபேமிலியோட வருமானத்தையே பின்னுக்கு தள்ளிடுதுங்க. இது உண்மை தான். அப்போ நீங்கள் அப்பா அம்மா முதல்ல வந்து உடல் நலத்தை நீங்கள் ரொம்ப நல்லா வச்சுக்கங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்லதை கொடுத்து நல்லதை வச்சுங்க. 2 பேருமே நல்லா இருக்கணும். ஒரு ஃபேமிலி இருந்ததுன்னா 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேருமே நல்லா இருக்கணும். பையனுக்கு மட்டும் கொடுத்து பையனை மட்டும் வளர்ந்துட்டா அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துன்னா அவன் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண சரியாக போயிடும். அவன் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால தான்